தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான ஆட்சி நடைபெறும். மத்தியில் பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, மொத்தத்தில் தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். கூட்டணி ஆட்சி அவசியம் என்று பாஜக வலியுறுத்தி தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். தமிழ்நாட்டில் 2026 கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலே சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தமிழகத்திலே அதிமுக ஆட்சி வெற்றி பெறக்கூடிய சூழலை கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்தும். மொத்தத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இந்தியாவில் உள்ள தமிழக மாநிலத்திலே நடைபெறும். பள்ளிகளிலே தொடர்ந்து மாணவர்களுக்கிடையே காழ்ப்புணர்ச்சி, கோபம், தாபம் அடிப்படையிலே பல வன்முறை சம்பவங்கள் தமிழகத்திலே தொடர்ந்து நடைபெறுவது வேதனைக்குரிய விஷயம். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் சங்கம் இணைந்து பேசி மாணவர்களுக்கு நல்வொழுக்கத்தை கொடுக்கக்கூடிய நல்ல கோட்பாடுகளை கொடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 2500 குவாரிகள், 3000 கிரஷர்கள் வேலை நிறுத்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் கட்டுமான தொழில் பாதிக்கப்படுகிறது. எம்சாண்ட், பீசாண்ட், மணல் மற்றும் ஜல்லி விலை உயரும் நிலை ஏற்படும். எனவே அரசு உடனடியாக இதில் தலையிட்டு நல்ல முடிவை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கோவை, திருப்பூர் மாவட்ட பகுதிகளிலே விசைத்தறியாளர்களின் போராட்டம் கடந்த 15 நாட்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தொழிலாளர்களுடைய கூலி உயர்வு கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஜவுளி தொழில், பின்னிங், டப்ளிங், ப்ளீச்சிங், டையிங் ஆகிய சார்ந்த தொழில்கள் பாதிக்கப்படுகிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழக அரசு, அமைச்சர், தொழிலாளர் குழு என்ற முத்தரப்பு பேச்சு நடத்தி முடிவு காண வேண்டும். மேலும் தமிழக அரசு புனித வெள்ளி என்று மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறேன். தமிழகத்திலே தற்போது கோடை காலம் தொடங்கிவிட்டது. தடையில்லா மின்சாரம் தமிழகத்திற்கு தேவை. அதனை உறுதிப்படுத்தும் வகையிலே தமிழக அரசு செயல்பட